Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தீபாவளி ஸ்பெஷல் மோகன்தால் குஜராத்தி ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது என்ன கடலை மாவு இது கூட நம்ம கீ கொஞ்சமா வார்ம் மில்க் இத வந்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து தனியா நாம வெச்சிரணும். அதுக்கு அப்புறம் sugar add பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல்ல 250 grams அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 tablespoon நெய் 20 ml அளவுக்கு milk இது நல்லா mix பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து நல்லா mix பண்ணிட்டே இருந்தனா கொஞ்சம் ரவை மாதிரி வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து mix பண்ணனும். பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா உதுத்து விட்டா புட்டு மாதிரி வரணும். இப்போ பாத்தீங்கன்னா புட்டு மாதிரி நல்லா உதுத்து விட்டா வரணும். அதாவது பாலும் நெய்யும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கட்டி எல்லாமே நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இத வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அதாவது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 40 ml அளவுக்கு நெய் விடணும். இதை நம்ம ஆல்ரெடி அதாவது சல்லடையில நம்ம சலிச்சு வச்சிருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். இதை நம்ம சலிக்காம போட்டோம்னா என்னன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால எப்பவுமே என்னன்னா இந்த ரெசிபிக்கு மட்டும் நம்ம வந்து அதாவது milk கீ இது ரெண்டையும் நல்லா mix பண்ணிட்டு ரவை பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவே பாத்தீங்கன்னா நல்லா ரவை மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இதில இருக்கிற கட்டி எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அதை பிரேக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனால நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதாவது 150 ml அளவுக்கு milk ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தனா உதுத்த மாதிரி தான் வரும். இது கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் தனி பவுல்ல மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா உதுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரவை வந்து நம்ம எப்படி சலிச்சோமோ அதே மாதிரி தான் வரும். இத வந்து நம்ம தனி பவுல்ல மாத்தி வெச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திட்டோம். அதே பவுல்ல நம்ம 1 கப் அளவுக்கு sugar ஆட் பண்ணிக்கலாம். sugar ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணுங்க. இது கூடவே நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம milk powder ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். இதில இருக்கிற லம்ஸ் எல்லாமே கரைச்சு விட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர பதம் வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். இடையில கட்டி இருந்துச்சுனா அதையும் நல்லா பிரேக் பண்ணிடுங்க. நல்லா சுருண்டு வர வரைக்கும் mix பண்ணி விடலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கண்ணாடி பவுல்ல பட்டர் பேப்பர் போட்டுட்டு கீ தடவி வெச்சுக்கலாம். அப்படியே சமப்படுத்திக்கலாம். ஈவனா பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். பட்டர் பேப்பர் நம்ம வந்து கரெக்ட்டா வெச்சிருந்தோம்னா ஈஸியா எடுத்துக்கலாம். நான் பட்டர் பேப்பர் வந்து உள்ள மட்டும் போட்டதனால கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சுவையான குஜராத்தி ஸ்வீட் ரெடி. மோகன்தால் குஜராத்தி ரெசிபி எப்படி செஞ்சீங்கறத பாத்தீங்க. நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணுங்க.